சாட்டர்டே சண்டேங்கிறது ஓய்வுக்கு தானே வருது. அன்னைக்கு என்னத்துக்கு மிட் நைட் வரைக்கும் உனக்கு பார்ட்டி? நீ எல்லாம் நினைக்கிறாய் இந்த வயதிலே சுதந்திரமாக வெளியில் போய் போதைக்கு உட்படுவது, செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவது, உன்னுடைய உடல் என்ன ஹார்மோன் என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் போய் செய்வது, டான்ஸ் ஆடுவது, பாட்டு பாடுவது, கத்துவது, இதெல்லாம் சுதந்திரம் என்று நினைக்கிறாய். எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். எப்பொழுது அது இல்லாமல் உன்னால் வாழ முடியாதோ அப்பொழுது நீ அதற்கு அடிமைப்பட்டு விட்டாய் என்று பொருள். ஆசைக்காகத்தான் போவாய், ஆனால் அது இல்லாமல் முடியாது என்கின்ற நிலையில் உன்னுடைய உயர்ந்த நிலை தாழ்த்து தாழ்த்து தாழ்ந்து வந்து கரைந்து போய் ஒன்றுமில்லாம போயிடுவேன். ஃபர்ஸ்ட் இந்த வயசுல நோ சொல்றவ ஜோக்கரா தான் தெரியும். ஆனா நான் சொல்றேன் 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் தான் ஹீரோ. எல்லாத்துக்கும் எஸ் எஸ் சொல்லிட்டு இருந்தான்ல, 10 வருஷத்துக்கு அப்புறமா அவன் ஜீரோ கூட இல்ல. நான் ஜப்பான் நாட்டிற்கு சென்ற பொழுதுங்க, யாருமே ரோட்ல ட்ரெயின்ல போன் யூஸ் பண்றது இல்லைங்க. எல்லாரும் புக் வச்சு படிச்சிட்டு இருக்காங்க. அவர்கள் மொபைல் பார்ப்பதே இல்லை. பார்த்தா அங்கிருந்து தான் ஃபர்ஸ்ட் நோக்கியா வந்திருக்குது. அவன் தான் தொடங்கி விட்டது. உலகத்திலேயே ஆக டேஞ்சரஸ் கேம்ஸ் கொரியா, சைனா, இவங்க எல்லாம் அந்த கேம்ஸை உருவாக்கி வெளியில மார்க்கெட் பண்றாங்க. அவர்கள் நாட்டில் அது தடை செய்யப்பட்டிருக்கு. அது உன்னை ஏதோ ஒரு வகையில் அடிமைத்தலைக்கு உள்ளே அழைத்து செல்லக்கூடிய வலை.